வேளாண் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்டது. 2015-16 கல்வி ஆண்டிற்கான பிஎஸ்சி விவசாயம் உள்ளிட்ட 13 வகையான பட்டப்படிப்புகளுக்கு மே 15ஆம் தேதி முதல் ஜூன் 13ஆம் தேதி வரை மாணவர்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்பித்தனர். மொத்தம் 2300 இடங்களுக்கு 29,942 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக முதல்வர் திரு மகிமைராஜ் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலை இன்று வெளியிட்டார். இதில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த மாணவி ராகவி 1099.75 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். மேகலா, ஜெயேந்திரன், பிரீதா ஆகியோர் 1099.5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்தனர். விவசாய பட்ட படிப்பிற்கு விண்ணப்பித்தவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் www.tnau.ac.in என்ற இணையதளத்தில் தரவரிசை பட்டியலை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி முதற்கட்ட கலந்தாய்வு தொடங்குகிறது. வேளாண் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஷெர்லி. ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, வேளாண்மை படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது குறித்து சொல்லுங்க. வணக்கம் அனிதா. வேளாண்மை பட்ட படிப்புக்கான தரவரிசை பட்டியல் இன்று தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முதல்வர் மகிமைராஜ் அவர்கள் வெளியிட்டார். இதில் பார்த்தோமானால் சுமார் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் 13ஆம் தேதி வரை இதற்கான விண்ணப்பங்கள் குவிந்த வண்ணம் இருந்தது. இந்த விண்ணப்பத்தில் பார்த்தோமானால் சுமார் 29,942 விண்ணப்பங்கள் சரிபார்த்து தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 29,942 விண்ணப்பங்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இந்த தற்போது பார்த்தோம் இந்த வேளாண்மை பட்டப்படிப்பு பார்த்தோம்னால் சுமார் 2300 இடங்கள் காலியாக உள்ளது. இந்த இடங்களை நிரப்புவதற்கே இந்த தரவரிசை பட்டியல் என்று வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தரவரிசை பட்டியலில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராகவி என்ற மாணவி முதலிடம் பிடித்திருக்கிறார். அவர் 199.75 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. இவங்க முதலிடத்தில் இருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா மேகலா, ஜெயேந்திரன், பிரீதா இவங்க 199.5 மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி, கந்தசாமி, சசிகுமார் 190.25 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தை பிரித்திருக்காங்க. பார்த்தோம்னா வருகின்ற 27 மற்றும் 28ஆம் தேதி கலந்தாய்வு இருக்கு. இந்த கலந்தாய்வு பார்த்தோம்னா விளையாட்டு மற்றும் இராணுவத்தில் இருந்தவர்கள் போன்றவர்கான இந்த கலந்தாய்வு நடைபெறுகிறது மற்றும் 29ஆம் தேதியில் இருந்து இந்த கலந்தாய்வானது துவங்கப்பட இருக்கு. அனிதா, ஷெர்லி, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.